கார்கே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பிரச்சாரம். கடலூர், விழுப்புரம் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மாதவரம் அருகே இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை. வடசென்னை, திருவள்ளூர் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். மத்திய சென்னை, தென் சென்னை தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம். தேமுதிக வேட்பாளர் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டுகிறார். அதிமுக வழங்கிய பிச்சைதான் அன்புமணியின் எம்பி பதவி. விழுப்புரம் தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேச்சு. கோவையிலிருந்து உதகைக்கு சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் ஹெலிகாப்டரை சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படையினர். கைப்பைகளை திறந்து பார்த்து சோதனை. 1000 ரூபாய்க்கு கையேந்தும் நிலையில் மக்கள் இருப்பது என்ன வளர்ச்சி என்று சீமான் கேள்வி. நாட்டு மக்களின் நலன் சார்ந்த எந்த சிந்தனையும் ஆட்சியாளர்களுக்கு இல்லை என விமர்சனம். ஜோலார்பேட்டை அருகே சரக்கு ரயிலில் ஒரு பெட்டியின் சக்கரம் தடம் புரண்டது. சக்கரத்தை தண்டவாளத்தில் நிலைநிறுத்தும் பணி காரணமாக 5 ரயில்கள் தாமதம். அமலாக்கத்துறை கைது செய்ததை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் இன்று விசாரணை. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உள் மாவட்டங்களிலும் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு பற்றி பேச பயப்படும் மோடி. மாய வார்த்தைகளில் இளைஞர்கள் மயங்க மாட்டார்கள் என ராகுல் காந்தி விமர்சனம். ஐபிஎல் தொடரில் பெங்களூரு, ஹைதராபாத் அணிகள் இன்று மோதல். ஆர்சிபி எழுச்சி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.